வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். ஸோ 15 நாட்களுக்கு மேலே நம்ம வீடியோவே போடலன்னு நினைக்கிறேன். அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய 1806 சிப்பாய் கழகம் புத்தக வெளியீட்டு விழா தொடர்பாக பல வேலைகளில் சுற்றிக்கிட்டே இருந்ததுனால அந்த வீடியோக்கள் போடவே முடியல. புத்தகம் வெளியீட்டு விழா முடிந்த மறுநாள்லேருந்து எனக்கும் உடல்நலம் சரியில்லை. இன்னும் கூட சரியாக செட் ஆகலைன்னு வச்சிங்களேன். ஃபுல்லாக சளி தான். அதனாலேயும் ஒரு வாரம் போடல. ஸோ இன்று முதல் மறுபடியும் இடைவெளி இல்லாமல் வீடியோக்களை போடுவதற்கு முயற்சி செய்வோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அக்டோபர் 7, 2024 இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கி இன்றோடு ஒரு வருடம் முடிந்து விட்டது. அப்போ இந்த ஒரு வருடத்தின் முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அக்டோபர் 7, 2023 தொடங்கி இந்த ஓராண்டுகளில் ஏற்பட்ட இழப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா அது ஒரு பெரிய நீண்ட பட்டியலாக இருக்கிறது. அந்த பட்டியலில் முதல்ல நான் வாசிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்திகளை பற்றி பார்ப்போம். காசாவில் கடந்த ஒரு வருடத்தில் நடந்த இனப்படுகொலையின் பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரப்பூர்வ விவரங்களின்படி 41,865 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 17,000 குழந்தைகளும் 11,300 பெண்களும் அடங்குவர். ஆனால் 1,18,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று காசா பகுதிக்கு வந்த அமெரிக்க மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதில் 20,000 குழந்தைகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பெற்றோர்களை, அதாவது அப்பா அம்மா 2 பேரில் யாரோ ஒருத்தரையோ அல்லது 2 பேரையுமே இழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 20,000 பேர். நல்ல யோசிங்க. இது ஏதோ கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி இல்லை. இது என் பையனுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அவ்வளோதான். என் பொண்ணுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும்? நானும் என் மனைவி 2 பேருமே இறந்து என் மகனோ மகளோ இப்படி தனியாக நின்னாங்கன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட வலி தெரியும். சும்மா ஏதோ குழந்தைங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, இங்கே செத்துட்டாங்கன்னு நினச்சி பார்க்காதீங்க. இதை பிறன் நோயை தன் நோய் போல் பார்க்கக்கூடிய அந்த எம்பத்தி இருந்தால் மட்டும்தான் அதோட அர்த்தம் என்னன்றது புரியும். தினமும் 26,000 குழந்தைகள் 1 அல்லது 2 பெற்றோரையும் இழந்திருக்கிறார்கள். தினமும் சராசரியாக 6 முதல் 8 குழந்தைகள் கை அல்லது கால்களை இழந்து முடமாகிறார்கள். 1,00,000க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கி உடல் கிடைக்காதவர்களின் எண்ணிக்கை 10,000 - 12,000 இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதாவது அவங்களோட கணக்கே லிஸ்ட்லேயே இல்லை. அவங்க செத்து போனவங்க லிஸ்ட்லையும் இல்லை, உயிரோடு இருக்கவங்க லிஸ்ட்லையும் இல்லை. இடிபாடுகளில் எங்கேயோ அடியில் சிக்கி காணாமல் போயிட்டாங்க. கொல்லப்பட்ட ஐநா ஊழியர்களின் எண்ணிக்கை 125. இதுவரை கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை 175. பாலஸ்தீனத்தில் உள்ள 1,245 மசூதிகளில் 962 மசூதிகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 தேவாலயங்கள், மிகப்பெரிய தேவாலயங்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 60 கல்லறைகளில் 19 கல்லறைகள் இடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களும் இடிக்கப்பட்டு விட்டது. 344 பள்ளிகள் தகர்ப்பு, 60% மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. 67% மேற்பட்ட விவசாய நிலங்கள் தரிசாக மாறிவிட்டது. 53% மேற்பட்ட கிணறுகள், இந்த கிணறுகள் இந்த விவசாய நிலங்களுக்கு பாசனம் கொடுக்கக்கூடிய கிணறுகள் பூரா முழுமையாக நாசப்படுத்தப்பட்டுள்ளது. 95% கால்நடைகள் உயிரிழப்பு. காசாவில் 95% மக்கள்
எல்லோருமே இடம்பெயர்ந்த மக்களாக இருக்கிறார்கள். யாருமே அவங்களோட இடத்துல குடியில்லை. உலக வங்கியின் கணிப்பின்படி சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டிருக்க சேதம் மட்டும் $411 மில்லியன் என்று கணக்கிடப்படுகிறது. ஒரு மில்லியன்றது 10 லட்சம், உங்களுக்கே தெரியும். 99 மில்லியன் டன் போர் கழிவுகள் உருவாகி உள்ளது. எரிசக்தி, கடல்சார் சுற்றுச்சூழல், மீன்பிடி போன்ற தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 3 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 2 முதல் 8 லிட்டர் மட்டுமே தண்ணீர் கிடைக்கிறது. இந்த 2 முதல் 8 லிட்டர் தண்ணீரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? தண்ணி குடிச்சுக்கணும், குளிக்கணும், சுத்தப்படுத்தணும், எல்லாத்துக்குமே அதுதான். டாய்லெட் போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த 8 லிட்டர் தண்ணியை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்க்குறீங்களே, ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்கன்னு குடிக்கிறதுக்கே 6 லிட்டர் கண்டிப்பாக வேணும்னு சொன்னால் 2 அல்லது 8 லிட்டர் தண்ணி, 2 முதல் 8 லிட்டர் தான் தண்ணி கிடைக்குதுன்னா அந்த மக்களின் நிலைமை என்ன? இந்த ஓராண்டுகளாக இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 26,000 குழந்தைகள் 1 அல்லது 2 பெற்றோர்களையும் இழந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ரொம்ப சோகமாக நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அதை தான் நான் சொல்கிறது. நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போதான் அந்த குழந்தைகளின் வலி என்னன்றது நமக்கு புரியும். அப்போதுதான் அந்த குழந்தைகளின் வலி என்ன என்பது நமக்கு புரியும். இல்லை என்றால் நமக்கு அந்த வலியை புரிந்து கொள்ள முடியாது. இழப்பு என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 99 மில்லியன் டன் போர் குப்பைகள் சேர்ந்திருக்கு. அதாவது போரினால் ஏற்பட்ட அந்த சேதங்கள், இடிபாடுகள் எல்லாத்தையும் நீக்கணும்னா 99 மில்லியன் டன் அந்த பொருட்கள்லாம் சேர்ந்துக்கு போய் கிடக்குதுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எவ்வளோ நாளாகும் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு மட்டுமே $411 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உலக வங்கி கணக்கு சொல்லுது. அப்போ இந்த ஓராண்டுகளாக இந்த அமெரிக்காவின் ஏகாதிபத்தியம், இந்த இஸ்ரேலின் கொடூரமான இன அழிப்புக்காக செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அமெரிக்கா வாய்மூடியை இப்படி சப்போர்ட் பண்ணுறதன் காரணமாக மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அதுக்கு பின்னாடியே எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு எங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்றீங்களே. அப்போ இந்த மக்களுக்கு நிலைமை என்ன? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இங்கே வந்த அகதிகளாக வந்த நபர்களுக்கு இடம் தரமாட்டேன்னு மற்ற நாடுகளை போலவே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இன்னைக்கு வந்திருக்காது. 1940களில் 45களில் ஹிட்லர் அடித்து துரத்திய போது இங்கே வந்த யூதர்களுக்கு மற்ற எந்த நாட்டிலையும் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மற்ற நாடுகளை போலவே இவர்களும் நாங்களும் இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் நாட்டுக்குள்ளெல்லாம் அந்த அகதி முகாம்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு பாவப்பட்டு போய் இடம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக சொந்த மண்ணில் குடியிருக்க முடியாமல் அகதிகளாக இவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடியிருக்க வீடு இல்லை. 65% வீடுகள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. எனக்கு தெரிஞ்சு காசா பகுதி முழுமையாக தொடச்சி எறியப்பட்டு விட்டது. காசா பகுதியில் ஒத்த கட்டடம் கூட கிடையாது, ஒரே ஒரு சின்ன பில்டிங் கூட கிடையாது. எல்லா இடமும் சுத்தமாக தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம பார்க்குறோம். மக்கள் பூரா தங்கியிருக்கிறது பூரா டென்ட்டுகளில் தான் தங்கியிருக்கிறாங்க. அந்த டென்ட்டுகளில் தங்கியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொருட்கள்னு ஏதாவது ஐநாலேருந்து கொண்டு வந்தாங்கன்னா அதையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஐடிஎஃப், இந்த இஸ்ரேலியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஐடிஎஃப் அங்கே வரக்கூடிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பல மருத்துவமனைகளில் அனஸ்தீசியா கொடுக்காமையே அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. மயக்க மருந்து இல்லாமலேயே அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அது ஏன் சார் செய்யணும்? செய்யாமல் விட்டுற வேண்டியதுன்னா, செய்யாமல் விட்டால் ஆள் செத்து போயிடுவான். கேங்க்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போ கால் இந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னா இந்த காலை அந்த சேதப்பட்ட பகுதியை நீக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சீல் பிடிச்சி அந்த சீல் மேலே ஏறி இந்த ஆளே செத்து போயிடுவான். அப்போ அவனை காப்பாற்றணும்னா அந்த காலை வெட்டி தான் ஆகணும். வெட்டி எடுக்கணும்னா அனஸ்தீசியா இருந்தால் அனஸ்தீசியா கொடுத்தாங்கன்னா வலி தெரியாது. இங்கே அனஸ்தீசியா மருந்தும் கிடையாது. அப்போ அந்த மருத்துவர்கள் கிட்டத்தட்ட வெறுங்கையாலேயே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. திறந்த வெளிகளில் எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையும் கொடுக்க முடியாமல் சும்மா ஒரு 4 தட்டியை வச்சு மறித்து
காற்று கீத்து படாமல் இருக்கட்டும்ன்ற மாதிரி சும்மா ஒரு 4 தட்டியை வச்சு மறித்து அதுக்குள்ளே வச்சு தான் ஆப்ரேஷனே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன்கள் பெரியவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்களுக்கும் இது போல தான் ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது. அதான் பார்த்தோம், ஒரு நாளைக்கு 6 முதல் 8 குழந்தைகள் கைகளையோ கால்களையோ இழந்து விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு சோகமான நிகழ்ச்சியும் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தான் இது ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த சோகங்களுக்கு என்னதான் முடிவு? ஈரான் படையெடுத்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க, ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தினாங்க, எல்லாம் தான் பார்க்குறோம். ஆனால் இதற்கு நிரந்தரமான ஒரு முடிவு என்னைக்கு தான் வரப்போகுது? 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷமாக உலக நாடுகள் என்னதான் வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஈரானில் குண்டு விழுந்தது, ஈரான்காரன் குண்டு போட்டான், குண்டு போட்டதுனால என்ன நடந்தது, நம்ம ஊரில் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னா அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறதுன்றதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கத்தான் செய்யும். ஈரான் குண்டு போட்டாங்கன்னா ஈரான்லேருந்து வரக்கூடிய பெட்ரோலியத்தோட விலை ஏறத்தான் செய்யும். நாம் வாங்குறது ஈரான் மற்றும் ரஷ்யாவிலேருந்து தான் பெரும்பான்மையான பெட்ரோலியத்தை வாங்குகிறோம். அப்போ அதோட விலை ஏறத்தான் செய்யும். அதுக்காக மாற்றங்கள்லாம் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பது நம்ம வேலை கிடையாது. இதை தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களில் பதிவு செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். தொடர்ச்சியாக இந்த வேலையை நாம் செய்வதன் மூலமாக எப்படியாவது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட்டால் அதுவே ஒரு நல்ல காரியமாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.